Sir, slow, sir. Slow, sir. Slow, sir. Sir, I'm going to photo, sir. Sir, please, sir. Sir, right, sir. Thank you. Sir, right. Sir, left, sir. Sir. Move. Sir, slow, sir. Sir, slow, sir. Sir, slow. Please, sir. Slow, sir. Sir, right, sir. சரிங்க சார் அப்படியே வாங்க மேடம் மூவ் பண்ணலாம் மேடம் சார் ஸ்லோ சார் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க சார் சென்டர் வாங்க சார் ஃபாலோ பண்ணுங்க கம் சார் நல்லா சார் ஸ்லோ வாங்க சார் சார் இங்க நின்னுங்களா சார் ஃப்ரெண்ட்ல போறீங்க டேய் ஃப்ரெண்ட்ல போறீங்க எஸ் மேடம் வெயிட் மேம் ஸோ ஜிடி நாயுடு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு பெயர் சொல்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு நம்ம எல்லாருக்குமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த ஸ்டார்ஸை மீட் பண்ணும்போது சரி, அவங்களுடைய அந்த படத்தினுடைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வெளில வரப்பவும் சரி, படத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த நட்சத்திரங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி வெளி வந்திருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீல் ஹேவ் தி ஸ்டார்ஸ் ஆன் ஸ்டேஜ். முதல்ல வீல் ஹேவ் தி இபி ஆஃப் த ஃபில்ம் முரளி அவர்களை நம்மளோட மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து த ப்ரொடியூசர்ஸ், த பேக் போன் ஆஃப் த ஃபில்ம் வர்கீஸ் மூலன் அவர்கள் மற்றும் விஜய் மூலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக we have with us GD ராஜ்குமார் அவர்கள். Please sir, with lots of respect and love we welcome you on stage. அடுத்தபடியாக ப்ளீஸ் உட்காருங்க. அடுத்ததான் நம்முடைய டியரஸ்ட் அதித்தி பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா நம்முடைய அழகான டால் துஷாரா விஜயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா முக்கியமான ஒரு நபர், இந்த படம் வந்து இன்னைக்கு ஹேப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்கிற அரவிந்த் சார், தி டிஓபி அண்ட் த மேன் பிஹைண்ட் த ப்ராஜெக்ட். அடுத்ததா டிரெக்டர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் நம்மளுடைய ஃபேவரட் சத்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ஜிடியாக நம்மளை வந்து அழகாக அந்த ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போன மாடி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இன்னும் சில ஸ்டார்ஸ் வருகையில் இருக்கிறாங்க. ஸோ we have a few seats. ஸோ அவங்க வர்றப்போ நம்ம கண்டிப்பாக அவங்களை மேடை கூப்பிடலாம். ஸோ டு பிகின் வித், சரி இப்போ எல்லாம் ஓகே தானே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ முதல்ல வந்து பேசுகிறதுக்காக இபி சார் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் அசைன் பண்ணி எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி விறுவிறுப்பாக வேலை செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் முக்கியமாக நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ முரளி அவர்கள், யூ ஹேவ் லாட் டாக், ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முரளி. இந்த படத்தில் நான் மோகன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் August 7th பாருங்கள். ஐ வுட் லவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் விஜய் மூலன், வர்கீஸ் மூலன், மேடி சார், சரிதா மேம் அண்ட் மை டைரக்டர் கிருஷ்ணகுமார். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்செப்ஷன் ஆன முக்கியமான ரீசன் அரவிந்த் சார். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டர் August 7th. தேங்க்யூ சார். நீங்கள்
அடுத்ததா ஜிடி ராஜ்குமார் அவர்கள், த கிராண்ட்சன் ஆஃப் ஜிடி நாயுடு அவர்கள். அதாவது இந்த படத்தை வந்து அந்த கரெக்டான இடத்துல போய் ஷூட் பண்ணுறப்போ நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் மேடி சார் கிட்ட பேசினப்போ சொன்னாங்க, ரியலாக அவங்க யூஸ் பண்ண பைக்ஸ் 100 years ஓல்டான விஷயங்களெல்லாம் எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து இந்த ஃபில்மை இன்னும் ரியலிஸ்டிக்காக வந்து காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது யூஸ்வலாக பயோபிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இதில் எவ்வளோ உண்மை தன்மை இருக்குது, இது 100% நிஜமான கதையை தான் தழுவி எடுத்துருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். யூ ஆர் த ரைட் பர்சன் டு சே இட். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து ஸ்கிரிப்ட்லலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஸ்க்ரீன் பிளேலலாம் உங்களோட இன்புட்ஸ் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஹவு மச் ரியல் இஸ் இட் அப்படின்றது நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் டு சார். வாங்க. அழகாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் யாரை பற்றி அப்படின்றது. நான் யாருன்னு கூட வந்துட்டேன். ஜிடி ராஜ்குமார் அவர்கள், ப்ளீஸ் ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி நான் தேங்க் பண்ண வேண்டியது இங்கே இந்த சினிமா இப்படி வந்து முடிகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இதுக்கு விதை போட்டது வந்து மிஸ்டர் அரவிந்த் தான். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவர் தான் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டோரியை நரேட் பண்ண வச்சார். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டிங்காக இருந்தது, ஒரு பாட்காஸ்டாக. அதை வந்து எங்கள் ஃபாதருக்கும் மதருக்கும் சிஸ்டருக்கும் ப்ளே பண்ணார், எனக்கும் ப்ளே பண்ணார். இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியை ஒரு 3-4 வேறு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தார். அதனால தான் வந்து எங்கள் ஃபாதரும் மதரும் ஒத்துட்டாங்க இந்த பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா அரவிந்த் சாரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது போய் சேரணும். அதனால தான் வந்து அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இதில் என்னென்னா, இந்த சினிமாவில் அவரோட லைஃப் ஸ்டோரியில் எவ்வளவு % உண்மை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வுட் ரேட் இட் அட் அரவுண்ட் 70%. 70% இந்த கதை வந்து அவரோட நிஜமான லைஃப்பை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தார் எங்கள் லைப்ரரியில், எங்கள் தாத்தா. அதனால் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸு, அக்ரிமெண்ட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதை முதலே கிருஷ்ணா பார்த்துட்டாரு. ஆனாலும் ஆஸ் அ ஃபேமிலி நாளைக்கு யாராவது வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் மூலன் அண்ட் மிஸ்டர் வர்கீஸ் மூலன் அவங்க தான் இதை வந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணி, மாதவன் சாரும் அக்ரி பண்ணிக்கிட்டாரு. பிக் தேங்க்யூ டு யூ சார். அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்பார் எல்லாத்தையுமே. ஸோ பீயிங் அன் இன்ஜினியர், இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஷேர் தாட்ஸ், வியூஸ், அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அண்ட் அதே மாதிரி சத்யராஜ் சார், who did this phenomenal role as ராமையா பிள்ளை, அதை ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே they put in a lot of effort, and a big thank you to every one of you on stage, and Murli, Arvind, Krishna, all of you. It was a great experience, and I hope this will inspire a lot of young people. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் மேலே வர முடியும், காலேஜுக்கு போனால் தான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சாதா எலக்ட்ரிஷியன்ஸும் ப்ளம்பர்ஸும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு மேன் பவர். எங்கள் தாத்தாவோட நோக்கமே அப்போ என்னன்னா, அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு, ஸ்கில்லிங். ஸோ இந்த ஸ்கில்லிங் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியெல்லாம் இந்த சினிமாலையும் வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் தான் அதித்தி பாலன் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸஸ்ன்னு சொல்லலாம். அவங்க பண்ணுற கேரக்டர்ஸ் ஒவ்வொரு படங்களையும் சூஸ் பண்ணி பிக்கியாக அவங்க பண்ணாலும் அதில் வந்து ஒரு டெப்த் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீலிங் இம்பாக்ட் ஒன்று இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படிப்பட்டது? ப்ளீஸ் ஷேர் a few words with us.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயில்டாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளெஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ வில் பி லைக் ஓ மை காட், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people, and watch it in the theatre on August 7th. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆனால் விஜயன் அவர்கள், அதாவது தமிழ் சினிமா ஹேஸ் ஃபவுண்ட் yet another gem அப்படின்னு சொல்லலாம். வந்து ஒரு 3-4 years அப்படி இருந்தாலுமே ஐ திங்க் அவங்க பண்ண எல்லா ரோல்ஸ்லேயுமே அவ்வளோ பெஸ்ட் அண்ட் டு த ஃபுல்லஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்க முடியும். இவங்களுமே சூஸ் பண்ணி கதாபாத்திரங்களை பண்ணாலும் அது ரொம்ப நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் அவங்களுடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இந்த ஒரு ரங்கநாயகி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு லுக்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லேயும் ஃப்ரேம்ஸ்லேயுமே அவ்வளோ அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது. படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். ஐ நோ ஷியோர்லி யூ வில் ஹேவ் லாட் டு ஷேர். ப்ளீஸ் வாங்க உங்களுடைய அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அன்போடு வர்கீஸ் மூலன் அவர்களையும் விஜய் மூலன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் மேடைக்கு வாங்க. எஸ் மேம், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி, நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இது தான் சொல்கிறேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக், நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன். என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன். அடுத்த படமாக அவர் கூட பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்ததாக வந்து த மேன் பிஹைண்ட் த ப்ராஜெக்ட் அரவிந்த் சார். நிறைய பேர் வந்து இவங்களை பற்றி சொல்லி எனக்கே வந்து யார் இவங்க இந்த ப்ராஜெக்டே அசம்பிள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். 30 years வந்து ஒன் ஆஃப் தமிழ் சினிமாஸ் ஃபைனஸ்ட் டிஓபியாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பேரலி இஸ் டூயிங் அமேசிங் ஒர்க்ஸ் as well. அதாவது இன்றைக்கி வந்து படங்களில் ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்க விடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அது வந்து அந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டதே எங்கள் அரவிந்த் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டப்போ இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் யூ இன் பர்சன் சார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி அசம்பிள் பண்ணீங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையில் ஆஃப்டர் ராக்கெட்ரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதையில் ஒரு பயோபிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இந்த சாயங்காலம் ஈவினிங் பத்தாது. ஸோ முதல்ல இந்த ஆரம்பிக்கிறேன், அதை பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டுக்கு கேட்கும்போது என்னோடய நண்பரோட ஆஃபீஸில் கேட்டேன். பிகாஸ் கிருஷ்ணா வந்து சொன்னார் ஸ்கிரிப்டை கேட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எக்ஸ்பிரஷன் ஒன்றும் இல்லாமல் கேட்கும்போது அவரும் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் வந்து பார்க்கும்போது இது ஒரு பயோபிக்னு சொல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம். கண்டினியூஸாக ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு
எனக்கே தோணுச்சு. இதுவும் நான் வந்து ஜிடி நாயுடு சாரோட பெரிய ரசிகன் தான். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு படிப்பையே கல்வியும் வேறு மாதிரி பார்த்தவர். அதனால் அதில் நான் ஒரு பெரிய ரசிகன். அவரோட கதையை ஒருத்தர் இப்படி சொல்ல முடியும்னு படித்தபோது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, இது எப்படியாவது பண்ணணும்னு. நெக்ஸ்ட்டு இதை பற்றி ராஜ்குமார் சார்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் தாத்தா மேலே ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டபோது, அது நாங்கள் எடுத்துட்டோங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு. ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்ச உடனே இது அந்த மாதிரி படம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு படம்னா அப்புறம் என்னன்னு சொல்லும்போது அப்புறம் தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னன்னு. அப்புறம் அவரும் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்சது. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது யார் ஒரு சயின்டிஸ்ட் ப்ளே பண்ணோன்னா கரெக்டான ஒரு நடிகர் தேவைங்க. எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு உடனே வந்தது. ஸ்கிரிப்டை கேட்கும் போதே எனக்கு அவரோட முகம்லாம் வந்துருச்சுங்க. வந்துட்டோன்னே நெக்ஸ்ட் அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குதுன்னு கேட்டபோது அவர் எப்போவுமே எனக்கு நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னேன், ஒரு காது கொடுத்து கேட்பாருங்க. கேட்டபோது கேட்டுட்டு இதுக்கப்புறம் கேட்டுட்டா நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இந்த நார்மல் ஸ்கிரிப்டை ஒரு இப்போ நீங்கள் படமாக பார்க்க போகிற ஸ்கிரிப்டாக மாற்றினதில் அவருக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. ஹீ சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் அண்ட் டுகெதர் இதை வந்து நான் நிறையா கற்றுட்டேங்க. நான் நிறைய படம் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ வருஷமாக வேலை செய்யறது அது எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் இவரோட வேலை செய்யும் போது எப்போவுமே நம்மளாம் எப்படின்னா ஒன்று கற்றுட்டோன்னா அதுலேருந்து வரமாட்டோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஒரு கதை சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அதை எடுக்கணும்னு பார்ப்போம். இங்கே இவர்கிட்ட வரும்போது இப்படி தானே ஷார்ட் வைக்கலாம்னு சொன்னால் அப்படியே பார்த்து சிரிப்பார். சரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுதான் தெரியுமேன்னு சொல்லும்போது சரி எப்படி எடுக்கணும், நான் வந்து நார்மலாக ஒத்துக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு சொல்லணும், இல்லைன்னா நான் வந்து அதை அப்படி கேட்கவே மாட்டேன். அவர் எவ்வளோ அழகாக என்ன மாதிரி ஒரு there is a saying, you can't teach an old dog new tricks, but I'm not an old dog, I learn all the new tricks. அவர்கிட்ட இருந்து நிறைய ட்ரிக்ஸ் கற்றுட்டேங்க. ஸோ இந்த படத்தில் எடுக்கும்போது ஒன்றொன்றுத்துலேயும் ஒரு சேலஞ்ச் வந்தது. சேலஞ்ச் வரும்போது அதை எப்படி கவர்ந்தோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ். எடுக்கும் போது பல சேலஞ்சஸ்ங்க. இது ஒரு பீரியட் படங்க. அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து எல்லாம் ஜாம்பவான்லாம் இருக்கானுங்க, எல்லாம் இவங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போதே ஒரு அப்படி ஒரு தெம்பு இருக்குங்க இவங்களை பார்க்குறது, அவங்க பர்ஃபார்மன்ஸஸ். சார் சத்யராஜ் சார்லாம் அவர் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் அவரோட முதல் படத்துலேயும் அவரை ரசிக்கங்க நான். ஸோ அவர் வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரே சந்தோஷங்க. சந்தோஷம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸும் தலை தெறிக்க விட்டாங்க என்ன. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த படங்க அது. வேறு என்ன மிச்சத்தெல்லாம் நீங்கள் வந்து படத்தில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் மிச்ச டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கூட இருந்தவங்க வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரஞ்சித் சாரு, நம்ம காஸ்டியூம் ஜஷீத், அவர் வந்து அவங்க வந்து இவங்க ரெண்டு அண்ட் மை ஆர்ட் டைரக்டர், இவங்க 3 பேர் இல்லைன்னா ஒரு ஒளிப்பதிவாளர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க எனக்கு. அதனால் வாட் எவர் யூ சி ஐ அட்ரிபியூட்டட் டு ஆல் த பீப்புள் வித் மீ இன் த டீம். எல்லோரும் எனக்கு செஞ்சதுனால we got to do the film that you are going to see. Thank you very much. அடுத்ததான் நம்மளுடைய சத்யராஜ் சார். எத்தனையோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாங்க, முக்கியமான பெரிய பெரிய ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஜிடி நாயுடு சாருடைய ஒரு படத்தில் அவருடைய பயோபிக்கில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்றப்போ கோயம்புத்தூர் பெருமை ஊர் பெருமையும் சேர்ந்து நம்மளுடைய தமிழ் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கிறான்ட்டு இந்த இந்தியனுடைய பெருமையும் சேர்த்து நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க. ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் சார்? இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுன்ற ஆசை, ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ சார். வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்த அப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறியே அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார், எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராம்மா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாம்மா அப்படின்லாம் பேசிக்கோ. ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு. இவ்வளோ நெருக்கமான பழக்கம் எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம், அது வேற.
ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொட தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணார், கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரை கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடித்து கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சாரினுடைய லாஸ்ட் கெட்டப் நிற்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம இப்போ மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடாக. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சேலஞ்சு என்ன, நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்க நம்மளால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுகிறாருன்னு பார்த்துலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கள் சொல்கிறோமுங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமையே நின்றுட்டு இருக்கு. ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை விட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போகலாம், அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு, ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருத வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டிலேயே இல்லை சவுத் இந்தியாவிலையா? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கையில் அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார். எல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், எது விக்கு அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினாக இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேறு மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் முதலேருந்து பார்க்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் மேடி நீங்கள் பாருங்கள், ரங்கநாயகி வேறு, அது வேறு. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க, பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா, அவர் ரொம்ப செலவு பண்ணியில்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமாக செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியாக வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்கன்னு சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அஃப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம், போர்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்றா அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். இது வந்து அதை தாண்டின விஷயம், உண்மையில் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆளரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால்தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி. எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்குறேன். என்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானாக நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட என் வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னா, அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையாக இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிடும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை,
பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால் கரெக்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது? ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போவோமே, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை சார். என்ன சார் ஆஸ்டினியெல்லாம் பறக்க விட்ருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார்கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐ அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரந்தனையை சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடியினுடைய எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா, நம்ம ஊருக்காரர்ல ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை, அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடச்சி. நீங்கள் பாருங்கள், ஒரு சினிமா கதை எழுதினால் கூட என்ன எழுதுவீங்க இல்லையா? அங்கே வரலையா? ஆடியோ வருது. ஓஹோ அப்படியா, சரி. அது அடுத்தது நம்ம முக்கியமான மேடி பேசுறதுக்குள்ள கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ எஸ், அடுத்ததாக வந்து ப்ரொடியூசர்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அதாவது இந்த மாதிரி யூனிக்கான பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்மளுடைய ஆக்டர்ஸ் சொன்ன மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பட்ஜெட்டை கொடுத்ததுக்கான ஸ்பேஸை கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ ராக்கெட்ரி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அவார்டு வின்னிங் ஃபில்மை வந்து கொடுத்துட்டு அடுத்ததும் வந்து ஒரு அவார்டுக்காக ஒரு அவார்டு வேட்டியில் இறங்கின மாதிரி தெரியுது. தொடர்ந்து அடுத்த படம் அஃப்கோர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் முலன் பிரதர்ஸ், 2 பேருமே ஒரு அமேசிங் ஒர்க்குக்காக ரொம்ப நன்றி. ஸோ ஐ இன்வைட் ஆன் ஸ்டேஜ் டாக்டர் வர்கீஸ் மூலன் அவர்கள், ட்ரேட் கமிஷனர் அட் இந்தியா காமன்வெல்த் ட்ரேட் கவுன்சில், டு ப்ளீஸ் ஷேர் a few words. வாங்க சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப தமிழ் ஜாஸ்தி கிடையில, கொஞ்சம் தெற்றெல்லாம் வரும், கொஞ்சம் க்ஷமிக்க வேண்டியது. நான் இங்கே முதல்ல എൻ്റെ ലൈഫ് கொஞ்சம் இங்கே தமிழ்நாடோட கொஞ்சம் அட்டாச்சாக ஆகிருக்கா. ஆனால் എൻ്റെ கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு இங்கே சென்னையில் தான் எனக்கு அன்னைக்கு மட்ராஸ் 1977 மட்ராஸில் தான் இங்கே வேலை கிடச்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸில், அது சரோஜ் கோயங்கோட அவர் அந்த ஆஃபீஸ் டீமில் செக்ரட்டரியேட்டு எனக்கு ஜோலி கிடச்சிது. 2-3 வருஷம் இங்கே இருந்தது. இங்கே 1000 லைட்ஸில் தான் நம்ம வசிச்சிருந்தது. அதனால் அன்னைக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. അപ്പോൾ അവരെല്ലാം அங்கே ஆஃபீஸில் வந்தாலும் கொஞ்சம் இது டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த சினிமாவோட அந்த முந்தநேத்தியில் பார்த்த சினிமாவோட அந்த விஷயம் தான் ஜாஸ்தி பேச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்படி பார்க்கலாம் அந்த அப்படி பேச்சு நானும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவர் கூட நிறைய எல்லாம் அங்கே ஃபிலிம் பார்க்குறதுக்கெல்லாம் போய் அப்போ எனக்கு தெரிஞ்சது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் எவ்வளோ அட்டாச்சு இந்த ஃபிலிமோடு ஆயிருக்கா. அப்புறம் அந்த எம்ஜிஆர், அப்புறம் அதுக்கு சேஷம் வந்த எல்லா இது நாயகரோட இப்போ விஜய் எப்போ வந்திருக்கா, எப்படி அட்டாச்சாக இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன், இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இந்த சினிமையோட டச்சிங்கில் இவ்வளோ இருக்கிற தமிழ் மக்களோடு எனக்கு ரொம்ப வாழ்த்திருக்கா. எப்படியானாலும் அதில் 2-3 வருஷம் முடிஞ்சிட்டு நான் இங்கே டெல்லியில் போய் வேலை பண்ணி அங்கேருந்து சவுதியில் போய் அங்கே 40 years அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போயும் அங்கே பிஸ்னஸ் தான். அப்போ இப்போ வரும்போதும் கொஞ்சம் காலேஜ் ஸ்டடி மற்றும் அதுக்கப்புறம் ஸ்கூலு மட்டும் நான் அங்கே கேரளாவில் இருந்தது. அப்புறம் பாக்கி எல்லாம் வெளியூரில் தான் வேலை பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுதான் இங்கே தமிழில் சினிமா பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது.
அப்புறம் தான் நம்ம என்ன சன் விஜய் அந்த மாடிகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்ல. அப்புறம் அந்த மாடி தான் மாதவன் சார் வீட்டில் வந்தப்போ சொன்னது இங்கே ஒரு ஃபிலிம் இது பிடிக்க போகிற அந்த நம்பிதான பேரில். அப்படி தான் ராக்கெட்ரி ஒரு ட்ரூத் ஆகி போச்சு. ஆனால் ஃபிலிம் பார்த்தப்போ தெரிஞ்சது அந்த படம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருந்தாலும் நம்ம மை சன் Vijay was coordinating with everybody, and for this also JDN also he is running after. I have got another job, so அதுதான் எனக்கு ரொம்ப இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இங்கே வர முடியல ஜாஸ்தி. he is coordinating with everybody. ஆனால் இந்த ராக்கெட்ரி பார்த்தப்போ அந்த சினிமையில் நம்ம கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டா, அப்புறம் பார்லிமெண்ட்டில் போயிட்டா, அப்புறம் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிட்டா. அப்போ அதுக்கெல்லாம் கூட இங்கே வெளியூரில் இங்கே எல்லாம் போயப்போ அந்த ராக்கெட்ரி ஃபிலிம் எவ்வளோ இந்த ലോകത്തിൽ அந்த ആൾക്കാരുടെ ഐഡിയാസ് ചേഞ്ച് பண்ணிட்டா. എപ്പോഴും വന്നിട്ട് ഒരു റോങ് ഹിസ്റ്ററി how it was corrected by this film. I could witness it with a great happiness. அப்படி தான் இது. அப்புறம் அதுதான் நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது தான் எனக்கு நான் கேட்டிருந்தது அந்த ஜிடி நாயுடு விஷயம். ஜாஸ்தி கடையில்ல, கேட்டிருந்தது. அதனால் அப்புறம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சினிமாயோட அப்புறம் இது மேடி சார் தானே விஜய்கிட்ட சொன்னு அப்போ நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. அப்புறம் இங்கே ராஜ்குமார் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் அந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அவசரம் கிடச்சிது. இதெல்லாம் பார்த்தப்போ தான் இந்த மாதிரி பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி இந்தியாவுக்கு கேரளாவில் கேட்கவே இல்லை. அந்த ஜிடி நாயுடு யார்கிட்ட கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய இது டிஸ்கவரியெல்லாம் பண்ணி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஹிஸ்டரியில் he fought against the British in his separate way. How he was ignored by the nation, how he was trodden down by the British. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி எவ்வளோ இந்த கிரேட் இந்தியன் எப்படி இதெல்லாம் நம்ம லோக சரித்திரத்துக்கு கொண்டு வரலாம்னு நினச்சது எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டார். என்னாச்சா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில் நிறைய ட்விஸ்டிங் இருக்கா. யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தோ யாரெல்லாம் ரூலிங்கில் இருந்தோ அவரெல்லாம் அவர் விஷயத்தில் இந்த ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஜிடி நாயுடு அன்சங் ஹீரோ அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ഞാൻ ஒரு நிமித்தமாக எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கா. இதோட வந்திருக்கா இங்கே ராஜ்குமார் சார், அப்புறம் மாடி சார், அப்புறம் சத்யராஜ்னு கேட்டால் நமக்கு கேரளாவில் யாருக்கு தெரியல, கட்டப்ப சொன்னதான் தெரியும். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் இருக்கா. ஆள்கார் கேட்கும்போது யாரெல்லாம் இருக்கா, கட்டப்பா இருக்கா, ரொம்ப பெருசு நம்ம பார்க்குறேன் அந்த சினிமா அப்படி தான் அவர் சொல்கிறேன். அப்படியானாலும் அப்புறம் இது இருக்கா, நம்ம பிரியாமணி இருக்கா, அப்புறம் துஷார் இருக்கா, அப்புறம் நம்ம கூட ராஜ்குமார், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு விஜய், യേശുദാസ് காலத்திலே நமக்கு ரொம்ப ஆராதனை இருந்தது. அதனால் இந்த மாதிரி நிறைய ஆൾക്കാർ നമ്മുടെ കൂടെ இதில் வந்திருக்கா, மெயின் டீம் வந்திருக்கா. തീർച്ചയായിട്ടും நான் ரொம்ப ஹாப்பி இவரோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கரெக்டாக நம்ம லோகத்துக்கு முன்னால் வைக்கிறதுக்கு நீங்கள் மீடியா தான் ഏറ്റവും കൂടുതൽ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டு தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் வர்கீஸ் சார். உங்களை மாதிரியே விஜய் முல்லன் அவர்களுமே உங்களுடைய பையனா இந்த ப்ராஜெக்ட்லேயுமே அவங்களுடைய எஃபர்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் விஜய் சார், we'll ask you to share a few words with us. Hello everyone, thank you. I'll make it very quick. So after Rocketry, we were looking out for what to do next. And it has to be a great story because Rocketry took us to a bigger heights with national awards and all the expectations. That's when I heard the story from Maddie, how excited he was hearing the story, and Arvind sir being a part of Rocketry, I got to know more about it. So the only thing I went after Arvind sir and was like, somehow please get this project to us. I did not know Krishna or Rajkumar sir then, but later I got to know them. When I heard the story itself, I was like very sure this is the story we have to do after Rocketry. So thank you Rajkumar sir for allowing us to do this movie.
Thank you, Maddie, for showing. I mean, your conviction to the story is what gave us the confidence. And Krishna's story podcast. I met him much later. It is the podcast that he sent to Maddie that I heard, and I was also mind blown by the plot and the story. And later it just grew over time. Satyaraj sir came, Jairam sir came, Dushara, Priyamani, Aditi Balan, our friend Vijay Yashodas, and a string of actors. A lot more people are sitting here. Great honor to work with everyone, and a big thank you to my father, Varghese Moolan. I am just a namesake producer. He is the actual funder. It's with his money that it's all done. I'm only a manager here. Thank you all for the opportunity. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்முடைய கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக நமக்கு தெரிஞ்சாலும் படங்களில் குட்டி குட்டி அங்கங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ஆட் ஃபிலிம்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஆட் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு பர்சனாக வந்து கிருஷ்ணா இருந்துகிட்டே இருந்தார். ஸோ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் ஃபார் ஹிம். பட் அதை விட்டுட்டு இங்கே வந்து படங்கள் பண்ணும், அதுவும் ஃபில்ம் லைக் ஜிடி நாயுடு ஒரு பயோபிக்கில் வந்து எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுது, எவ்வளோ ஆராய்ச்சி தேவைப்படுது அப்படின்றதுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக வந்து அதுக்கான ரிசர்ச்சை ப்ராப்பராக பண்ணி இன்றைக்கி அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் வாட் எவர் யூ டன். ஸோ ப்ளீஸ் வாங்க, உங்களுடைய படைப்பை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். என்னை வந்து முதல்ல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து ஜிடி நாயுடுவோட லைஃப் ஸ்டோரியை எடுக்க ஆசைப்பட்டீங்க, நான் சொல்கிறேங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அது நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஸ்கூலில் அவரை பற்றி படிச்சிருக்கேன் பாடம். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேரில் அவரை பற்றின புக்கு ஒன்று படிச்சுட்டு நான் வியந்து போயிட்டேன். ஒரு சீனும் வந்து பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட்டும் வந்து ஒரு சீன் மாதிரி இருந்தது. ஏன்னா படம் சீன் மாதிரி அவர் வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி இவரோட கதையை பற்றி நம்ம படம் எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு ஃபில்ம் மேக்கராக முதல்ல புக்கு படிக்கும்போது அவ்வளோதான் எண்ணம் இருந்தது. அவரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியறதுக்கு டைம் எடுத்தது எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் முகில், அவர் தான் என் கூட சேர்ந்து டயலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில். முகில் சார், மாதவன் சார், நாங்கள் 3 பேரும் இருந்தோம். ஸோ முகில் வந்து நம்ம வந்து இதுக்கு போகலாம், மியூசியம் போகலாம், அதுக்கப்புறம் அங்கே நிறையா தெரிய வரும்னு சொன்னோடனே நாங்கள் மியூசியம் போனோம். அப்போ ஃபேமிலி யாரையுமே நான் பார்க்கல. ஸோ நாங்கள் மியூசியம் போனதுக்கப்புறம், மியூசியம் போனால் புக்கு படித்ததை விட ஒரு 50 மடங்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னது இவ்வளோ பெரிய ஆளாகிறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து இது நம்ம பண்ண முடியுமா, யோசிச்சது கரெக்டாக முதல்ல இவரை பற்றி படம்னு நினச்சி. அந்த மியூசியமில் நான் வந்து ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள், அதாவது இந்திய தலைவர்கள் பல பேர் ஜிடி நாயுடு ஐயாவோட வீட்டுக்கு போய், அவரோட தோட்டத்துக்கு போய், அவரோட ஆராய்ச்சி பண்ணுற இடத்துக்கு போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு வெளியில் போயிருக்காரானா இல்லை, அவங்க எல்லாரும், அதாவது நான் சொல்கிறது காந்திஜி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், கருணாநிதி அவர்கள், நான் நிற்க முடியாது, எவ்வளோ பேர் அவரோட இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் வந்து பெரியார் அவர்கள் வந்த அந்த இடத்துக்கு மத தலைவர்கள் வந்திருக்காங்க, படித்தவங்க வந்த இடத்துக்கு சாமானியர்கள் வந்திருக்காங்க, அறிவாளிகள் மேதைகள் வந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் வந்து ஒன்று இது வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ் தருது. திடீர்னு எல்லாருமே ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நம்ம வந்து நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்குற பழக்கத்தை கேவலமாக வச்சுருக்கோம். நீங்கள் எங்கேருந்து, எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு பேசுகிறோம். வெளிநாட்டுக்காரங்கிட்ட எப்படி, உள்நாட்டுக்காரங்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு நம்ம மனசு நம்மளை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ கேவலமான, நான் மற்றவங்களை பற்றி விட்டுருங்க, என்னை பற்றி நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக பார்த்த மகான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மனிதம் பாராட்டியதால் தான் அவ்வளோ பேரும் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சினிமாவே அவருக்கு பிடிக்காதுங்க சுத்தமா, நிறைய சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஹலோ
ஹலோ எஸ் ஓகே. அவருக்கு சுத்தமாக சினிமாவே பிடிக்காது. ஏன்னா அவர் திட்டுவாராமா. அவரோட சினிமா நண்பர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. ஜெமினி கணேசன் அவர்கள்லேருந்து எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்லேருந்து பத்மினி அவர்கள்லேருந்து ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து நான் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு லிஸ்ட்டு நிறுத்த முடியல. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாராமா, அவ்வளோ நல்ல ஊடகத்தை வச்சுட்டு அறிவியல் பேசாமல் என்னதையோ சொல்லிட்டுருக்கீங்களேன்னு சொல்லி. அதனால் அவருக்கு சினிமா பிடிக்காமையும் அந்த துறையிலேருந்து அவ்வளோ பேர் அவர்களுக்கு நண்பராக இருந்திருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை நான் மனுஷனாக தான் பார்ப்பேன். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், அவங்க எந்த ஊர் பார்க்க மாட்டேன், நிறம் பார்க்க மாட்டேன், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், அவன் மனுஷனாக பார்க்க மாட்டேன். அவரோட எல்லா இன்வென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஒரு தனி மனித சுகத்திற்காக நான் இன்வென்ட் பண்ணுவேன். காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், காசு இல்லாத சாமானியர்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவரோட இன்னோவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க இல்லைன்னா பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேசராக இருக்கட்டும், அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் நான். அதை சாமானியர்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ என்ன காமர்ஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு விஷயத்த வாஷிங் மிஷின் வாங்கினா கூட ஒரு மாதத்துக்கு கடந்து ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அது நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் சார் அப்படின்வாங்க. அவங்க தெளிவாக வச்சுருப்பாங்க, இந்த காலகட்டத்துக்கு இவ்வளோ ஓடணும், இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரணும், நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அதுக்குன்னு சொல்லி, ஏஎம்சி போடணும்னு சொல்லி. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் டியூரபிலிட்டி ஃபார் எவர் வரணுன்ட்டு ஒரு பிளேடு 3 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரித்து கொண்டு இருந்த காலத்தில் 20 தடவை ஷேவ் பண்ண 30 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேடை தயாரிச்சார். ஏன்னா சாமானியன் வாங்கி அவனுக்கு காசுலாம் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் அவ்வளோ பெரிய மகான் அவர். நான் மகான் தான் கூப்பிடுவேன் எனக்கு, ஏன்னா அவர் மனுஷனை தாண்டி போயிட்டார் அவர். ஸோ அவரை பற்றி இந்த படம் எடுக்க எனக்கு பேருதவியாக இருந்த வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ், வர்கீஸ் மூலன் சார் அவர்கள், விஜய் மூலன் அவர்கள், மேடி சார் அவர்கள், சரிதா மாதவன் அவர்கள், என் ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லாத்தையும் மேலே மேடி சார் வந்துட்டு இந்த படம் எஸ் சொல்லன்னா கண்டிப்பாக அதுக்கு அது நகர்ந்திருக்காது. ஆனால் அது என்னோட காயின், ரெட் காயின், என்னோட ஸ்ட்ரைக்கர் அரவிந்த் சார் தான். அவர் ஏன்னா நான் முதல்ல வேற ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது அந்த கதை கேட்குற இலாக்கா வச்சுருந்தார் அவர். அதில் இருந்தவர் ஒருத்தர் தான் அரவிந்த் சார். அரவிந்த் சார் கதை கேட்டுட்டு கிட்ட பேசினார். எல்லாருக்கும் பேர் தானே தெரியும், அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், கேமரா பின்னாடி இருந்தால் எனக்கு எப்படி மூஞ்சி தெரியும். அதனால நான் போயிட்டு சார் எஸ் சார் அப்படின்னு, நீ கமர்ஷியல் படம் மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. சார் நான் எழுதலை சார், அது ஜிடி நாயுடு வாழ்ந்தது சார், அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்காரு, அதை நான் சும்மா எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. இவர் என்ன நம்மகிட்ட பேசினே இருக்காரு, என்ன வேணும் இருக்கு அப்படிதான் சார் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சார் சரி நீ இந்த விஷயத்த நான் ஃபேமிலி கிட்ட பேசுறேன்னு. என்னது அப்படின்னா, இல்லை எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னாரு. காமான் இவரை போய் விட்டமே நான் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ஃபேமிலி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கதை சொல்ல சொன்னாங்க. ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு கைகள்லாம் உதறது, என்ன உண்மைதானான்னு கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேடி சார் கூப்பிட்டு போனாங்க. மேடி சார் கிட்ட லீலா பேலஸில் நான் கதை சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம். மேடி சார் எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனை காமிக்கவே மாட்டார். சினிமாவில் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, கதை கேட்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு செம்ம டென்ஷனாக இருக்கும். அப்புறம் நான் கரெக்டாக எக்ஸிட் ஆகும்போது மட்டும் குட் பிராதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தட்டினாரு. அப்போ தான் தெரிஞ்சது பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு ஒரு 2 hour 40 minutesக்கு ஒரு ஆடியோ புக் மாதிரி படம் ஃபுல்லாத்தையும் நெரேட் பண்ணி, டயலாக்ஸும் நெரேட் பண்ணி, அதில் மியூசிக் போட்டு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு, ஏன்னா எல்லாருக்கும் போய் நெரேட் பண்ணணும்னு சினிமாவில் எனக்கு தெரியும், பல டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சோம்பேறித்தனம், அதனால் இதை போய் ப்ளே பண்ணி காமிச்சினா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் மேடி சார் அது பார்த்துட்டு அது கேட்டுட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், கிருஷ்ணா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு ஆக்டராக இந்த கதை பிடிச்சதோட செகண்டரியாக ப்ரொடியூசராக என் கண்ணு முன்னாடி நீ ஃபுல் கதையை நிறுத்திட்ட, எனக்கு எவ்வளோ செலவழிக்கணும் எல்லாமே தெரியுது. ஒரு சினிமானா ஒரு பகுதி மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பல பகுதிகள் இருக்குது. ப்ரொடியூசராகவும் ஐ வில் ஹாவ் டு கெட் இன் டு இட்னு சொல்லி ஹி காட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒரு பகுதியாக இருக்கட்டும். நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ராடக்ட் இம்பார்ட்டண்ட்டு, பிராண்ட் இம்பார்ட்டண்ட்டு. அது எல்லாத்தையும், அந்த ப்ராடக்டையும் பிராண்டையும் நீங்கள் அதை பார்த்து அதுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுன்றதை தாண்டி கிளைண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் குழந்தை மாதிரி வளர்த்த அந்த கிளைண்ட் எஸ் சொல்லணும் கடைசியில்.
அவங்க எஸ் சொல்லனா திருப்பி கட கட கடன்னு கீழே வந்து விழுந்துரும். அது மாதிரி எனக்கு அட்வர்டைஸிங்கில் இருந்ததுனால இல்லை அந்த இதில் நான் அந்த கம்பேர் பண்ணுறேன். ஃபேமிலி கிட்ட போய் கதை சொல்லும்போது அவங்க என்ன விஷயம்னா, நான் பாட்டுக்கு ஃபிக்ஷன் உள்ள எங்கே சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு, ஆனால் அது அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தணும் இல்லை. ஸோ அவங்க கேட்கும்போது ஜிடி ராஜ்குமார் சார் இருந்தாங்க, ஜிடி நாயுடுவோட புதல்வன் பையன் ஜிடி கோபால் சார் அவங்க இருந்தாங்க. கதை கேட்கும்போது அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க மருமகள் சந்திரா மேடம், இவங்க 3 பேரும் உட்காந்துருந்தாங்க. இவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜிடி நாயுடு அவங்க பையன் கேட்குறாங்க, கோபால் சார் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்றாரு. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணேன் சார், இவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டு அவர்கிட்ட சொன்ன மாத்திரத்தில் யூ ஓன்ட் பிலீவ், ஜிடி நாயுடு வந்து ஒரு டிராவல் பண்ணியிருக்காரு. பாவம், ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டாருன்னே நிறைய பேர் நினைச்ச ஒரு தருணம் அது. ஏன்னா அவரால் இந்தியா ரிட்டர்ன் பண்ண முடியாத காலத்தில் எங்கேருந்து எங்கே போனாருன்னு பாஸ்போர்ட் எதையுமே பார்க்காம கட 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 கடன்னு எனக்கு சொன்னார். இப்போ 80+ இருக்கு, 85+ அவருக்கு. அவர் எப்படி ஞாபகம் வச்சு எனக்கு சொன்னாரு எனக்கு புரியல. ஃபேமிலியிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் அவரும் கோபால் சாரும் சரி, சந்திரா மேமும் சரி, எனக்கு ஃபேக்சுவலாக, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக, இமோஷ்னலாக அவ்வளோ கதை சொன்னதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகி நான் ஸ்கிரிப்டில் அவ்வளோ சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிடி ராஜ்குமார் சார் மாதிரி நான் ஒரு உழைப்பாளியை பார்த்ததே இல்லை. எனக்கு என்னன்னா, அவரு தாத்தா அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன்னா வந்து அந்த தாய் 8 அடினா புள்ள 16 அடினா யோசிச்சு பாருங்களேன், சான்ஸே இல்லை. எனக்கு என்னன்னா, இவங்க ஜெர்மன் பேசுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஸ்கிரிப்டில் இல்லை, அவங்களுக்கு என்ஜினியரிங் சினிமாக்கு என்ன சம்மந்தம், அவங்களுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க உள்ள வந்து என்கிட்ட பேசும்போது இல்லை, இன்னும் நம்ம பொழப்ப தூக்கிடுவார் போல இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ நம்ம படத்துக்கு அவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு, கிருஷ்ணா இந்த சீன் இங்கே வச்சா நல்லா இருக்கும்லன்னு ஐயோ என்ன நான் என்னன்னா அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் அவர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவான்ற அளவுக்கு ஹி கேம் அண்ட் ஹெல்ப். என்னன்னா, இப்போ ப்ரெஸ்ஸில் ஏதாவது கேட்டாங்கன்னா, சென்சாரில் ஏதாவது கேட்டாங்கன்னா, இது வந்து ப்ரூஃப் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. நைட் அண்ட் டே இவர் போய் அந்த லைப்ரரியில் உட்காந்து, அந்த லைப்ரரி நான் போய் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஜலதோஷம் தும்மல்லாம் கேரண்டி. அந்த லைப்ரரி உள்ள உட்காந்து அவர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கிருஷ்ணா கிடச்சிச்சு எனக்கு இது அனுப்புவார். அதே மாதிரி எங்களுக்கு பென்ஸ் போய் ஜிடி நாயுடு அவங்க கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கான அந்த இல்லை, பென்ஸ் கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது பிக் ஏன்னா அவங்க பேர் நம்ம படத்தில் மென்ஷன் பண்ணணும்னா அவங்க எவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்டு, அவங்க கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நான் வந்து என்னோட பார்ட்னர் பற்றி சொல்லணும், என் ஸ்க்ரீன் பிளே கூட சார் அப்படி ஆரம்பிக்கிறேன் சார். மேடி சார் எனக்கு வந்து ஒரு பாகியம் தான் சொல்லணும். ஏன்னா நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன், எனக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்களுக்கும் மேடி சாருக்கு அவர்களுக்கும் ஒரு பேரலல் ட்ரா பண்ணலாம் நீங்கள். ஏன்னா 2 பேருக்குமே ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இல்லை ஒரு விஷயத்த ஜிடி நாயுடு சார் நான் படிக்கும்போது அதுதான் சாமானியர்களுக்கு போய் சேரணும், எல்லாம் பெரிய தாட்ஸ். ஆனால் அதை பர்ஃபெக்ஷனோட பண்ணும். ஒரு விஷயத்த நான் பர்ஃபெக்ஷனோட பண்ணாதான் அது போய் சேரும். பர்ஃபெக்ஷனா எல்லாத்துலேயுமே, கம்யூனிகேஷன்லையும் பர்ஃபெக்ஷன் வேணும். மேடி சார் கிட்ட நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னா அது வந்து நான் சொல்கிறது கடுகளவு, கற்றுக்கிட்டது கடல் அளவு, இன்னும் பத்தலை. அவர்கிட்ட நிறைய நான் ஒர்க் பண்ணோம். அவர் டைரக்ட் பண்ணும்போது கூட திருப்பி போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரு 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 சீனாக இருக்கட்டும், ஒரு டைலாகாக இருக்கட்டும், மொத்த படத்தையும் ஞாபகம் வச்சுப்பார், மொத்த கேரக்டர்ஸையும் எல்லா கேரக்டர்ஸையும் ஞாபகம் வச்சுப்பார். அதில் அணுகுவார். சார் இந்த சீனுக்கு இப்படி போட்டால் மாசா இருக்கும் சார், இது ஒர்க் ஆகும் சார். இல்லை மாசா கிருஷ்ணா, அது அந்த வார்த்தையை கட் பண்ணி தூக்குவார். மாசா இருக்கட்டும், சீன் மாசா வரட்டும், அது நல்லது தான். ஆனால் நம்ம அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. அதை
இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுது, அவங்களோட கன்சிஸ்டன்சி என்ன, இந்த சீன் என்ன பண்ணுது, இந்த நேரத்தில் எந்த மூட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறேன். அப்புறம் அவர் வந்து பேர் போடும்போது என் பேர் கீழே போட்டுக்கோ ஸ்க்ரீன் பிளேலன்னு சொன்னார். எனக்கு அது மேலே தான் போடணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் லைக் இவ்வளோ அனுபவத்தை வந்து அவர்கிட்டேருந்து ஈஸியாக டேப் பண்ணி எடுக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்லன்னா ஐ எம் ஃபீலிங் ரியலி கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்புறம் சத்யராஜ் சார் அவர்கிட்ட போய் நான் கதை சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் வந்து கதை பிடிச்சிருக்கு இல்லை, கேரக்டர் பிடிச்சிருக்கு இல்லை, அதெல்லாம் என்னால் நான் அதெல்லாம் விட்டுறேன். நீங்கள் இந்த படத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நீங்கள் மண்ணின் மைந்தன், நீங்கள் இல்லாமல் என்னால் பட முடியாது. நீங்கள் முதல்ல ஓகே சொல்லுங்க, நான் அப்புறம் கதையெல்லாம் சொல்கிறேன். அந்த லெவலுக்கு அவர் வீட்டில் போயிட்டு நான் கதை சொன்னேன். லக்கிலி சத்யராஜ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிது. சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் எவ்வளோ சார் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். என் படத்தில் உண்மையிலே ரொம்ப ரசிச்சிட்டேன். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பர்சனாக சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட தொடக்கமே இந்த படத்தில். அப்புறம் ஜெயராம் சார் பற்றி சொல்லணும்னா, ஜெயராம் சார் வந்து இது வரைக்கும் இந்த ஷேடில் தமிழில் பண்ணதே இல்லை. அது என்கிட்டே சொன்னார், சார் கிருஷ்ணா நான் மலையாளத்தில் இந்த ஷேடில் பண்ணியிருக்கேன், தமிழில் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னார். அண்ட் ஜெயராம் சார் வந்து வெளுத்து வாங்கிட்டார் கடைசி வரைக்கும். அதாவது இப்போ எப்படின்னா நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லி கேட்டிருப்போம், ஏய் என்னடா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாறிட்டேன்னா, இல்லை எனக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி என் வயசுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு முதிர்ச்சி வரும்ல, அதான் அந்த மாதிரி ஜெயராம் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக எவால்வ் ஆகும் படத்தில். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் துஷாரா வந்துட்டு நான் துஷாரா கிட்ட ஒரு கெஃபேல போயிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருங்க எனக்கு போல்டாக ஒரு கேரக்டர் வேணும், ஆனால் அந்த போல்ட்னஸை வெளியில் தெரியாமல் ஒரு கம்போஸ்டாக இருந்து ஒரு போல்ட்னஸ் வேணும் அப்படின்னு அவங்க அப்படியே பார்த்தாங்க, என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. அதையும் தாண்டி தமிழ் பேசணும். ஏன்னா எங்களுக்கு சிங் சவுண்ட் எங்கள் படம், ஆனாலும் லைவ் சவுண்டாக இருக்கும்போது தமிழ் பேசி நடிக்கிற நடிகர்கள் தான் எங்களுக்கு வேணும். அதில் வந்து இந்த கேரக்டருக்கும் பொருந்தி தமிழும் நல்லா பேசி நல்லா அதில் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்வீட்டாக ஷி ஹஸ் ஆக்டட் இட் அவுட் லைக். ஸோ அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அது என்னென்னா, இந்த முதல்ல யானையை பிடிக்கணும் ஒரு கதை இருக்குல்ல, அது உடும்பு பிடி மாதிரி எல்லாரையும் பிடிச்சி விடாமல் நாங்கள் நீங்கள் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அண்ட் பிரியாமணி மேம் வந்து செம்ம ஸ்வீட்டாக வந்து எனக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் கூட இல்லை, இந்த கேரக்டருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதித்தியும் அதான். அதித்தி வந்து ஆக்சுவலாக வேற எரா படத்தில், அவங்களுக்கும் இந்த படம் நடக்கிற டைமுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர். யூ ஷுட் வாட்ச் இட். அண்ட் இவர் வந்து ஏன் நீங்கள் ரிவீல் பண்ணலன்னு தெரியல உங்கள் கேரக்டரை. அது இல்லை தந்தை பெரியாராக பண்ணியிருக்காங்க, அதுவும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆமாம் 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 இல்லை அது அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி சார் இதில் என்னென்னா, இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் நன்றி. இதெல்லாம் தாண்டி டைரக்டர் பேர் வரும், அது ஒரு தனியாக ஒரு கார்டு போடுவாங்க, அது பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம உழைப்புக்கு ஒரு ரெக்கக்னிஷன் தரும். ஆனால் எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பில்லர்ஸ் இருந்தால் தான் அங்கே முடியும். இல்லைன்னா சத்தியமாக இது ஒரு நீங்கள் பார்க்குறதும் அந்த காலத்தில் என்னென்னா, இந்த துணி போடுறோம்ல நம்ம, அது வந்துட்டு அந்த காலத்தில் இப்போ மாதிரி பொல்யூஷன்லாம் கிடையாதுங்க. மரம் அவ்வளோ மரம் இருந்தது. அதனால் அந்த துணியெல்லாம் அந்த காலத்தில் திக்காக தான் போடுவாங்க. பாவம் எல்லாரும் திக்காக துணி போட்டு அந்த வேர்வையில் நடித்தாங்க. ஆனால் குழுன்னு இருக்க மாதிரி நடிக்கணும், ரொம்ப கஷ்டம். அதை வந்து எங்கால் ஜிஷாத் ஷம்ஷுதீன் ஃபுல் ரிசர்ச் பண்ணி ஒரு காஸ்டியூமும் ஜிஷாத் அமேசிங் ஒர்க்கு. நான் வந்து கேன் யூ ப்ளீஸ் கம் ஜிஷாத், ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கால் எவ்ரி ஒன் சார், ப்ளீஸ் சார். இவர் தான் எங்கள் காஸ்டியூம் டிசைனர் ஜிஷாத். சாரி, ஐம் கோனா கால் யூ ஆல். அப்புறம் என்னோட மேக்கப் பர்சன், அது என்னன்னா, அவருக்கு ரஞ்சித் சாருக்கு என்ன எவ்வளோ பெரிய சேலஞ்சுனா, எல்லாருக்கும் பீரியட் லுக்கு கொடுக்கணும். பீரியட் லுக்குக்கு வந்து எல்லாருமே 1917 படம் 1960 வரைக்கும் போகுது, எல்லாரும் வயசாகணும். அப்புறம் டெய்லி வந்து எந்த பீரியடுன்னு வேறு அவர்கிட்ட நாங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த பீரியடுன்னு தெரிஞ்சால் தான் அது ஆக்டர்ஸ்கிட்டையும் சொல்லணும், அவர்கிட்டையும் சொல்லணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, ஒரு பீரியடில் வந்து இங்கே மட்டும் முடி இருக்கும், அப்புறம் குடுமி இருக்கும், கிராப் ஆகணும். எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் பெரிய ஆக்டர்ஸ் ஞாபகம் வச்சா கூட பரவாயில்ல, எல்லா கட்டத்துலேயும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து அவர் எப்படி அந்த கணக்கை போட்டாருன்னு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கிரேட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களோட போஸ்டர் டிசைனர் அனூப் ப்ளீஸ் கம். நோ
ஸோ அவர் வேற ஒரு கம்பெனியில் வேலையும் செஞ்சுட்டு எங்களுக்கு டிசைனும் பண்ணுவார். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். எப்போ கேட்டாலும் ஃபோன் எடுத்து அடிப்பார். ஸோ காத்தால ஒரு 10 மணிக்கு நான் ஃபோன் எடுத்து 10:10 அந்த மாதிரி ஒரு 11:30க்கெலாம் காத்தால ஃபோன் அடிச்சு 11:30க்கு நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம்ல, ஃபோன் ஷா கிருஷ்ணா அப்படின்னு. ஏன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாரு கம்பெனியில். நம்மளுக்கு பாவம் தெரியாது, அவருக்கு டே தான் நைட்டு. அவரை பிடிச்சி நான் வாங்கின அடி தான் சொல்லக்கூடாது, அது அப்புறம் நீங்கள் சொல்லிக்கங்க. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று என்னென்னா கடைசியாக நான் தேங்க்யூ ஜி. நீங்கள் இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் இட்ஸ் என்னோட ஸ்வீட் ஹார்ட் விஜித் என் எடிட்டரு, அதுக்கப்புறம் என்னோட சவுண்ட் சதாஷிவ், அவங்க இன்னைக்கு வரல. அவங்க வந்து QC பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியாது. அவங்க இப்போ வேலையில் தான் இருக்காங்க. ஸோ இது இப்போது இந்த படம் வந்துட்டு எப்பவுமே நீங்கள் இந்த வெள்ளக்கார ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரேண்டமாக நடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஃபாரின் அதாவது இந்த மாதிரி ஃபாரின் ஆக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் வெள்ளக்கார நடிகர்கள்லாம் சுமாராக நடிப்பாங்க. ஆனால் மேடி சார் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக சொன்னார், கிருஷ்ணா அந்த விஷயம் மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. ஆஸ் அ ப்ரொடியூசர் லைக் எனக்கு அதான் நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, அவர் டைரக்டராக அவரே டைரக்ட் பண்ணுறது எப்படி இருந்தது. எனக்கு அவர் ப்ரொடியூசராக டைரக்ட் பண்ணுறது தான் பயமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஏன்னா ஃபில்ம் அவ்வளோ லவ் அவருக்கு. எல்லாரும் நல்ல ஆடிஷன் பண்ணி அவங்களோட திறமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வரணும்னு அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 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 பயங்கர ஜெம் ஒருத்தர் கிடச்சிட்டு கால் ஹார்ட்டு. ஹாய் கால், ஜஸ்ட் சே ஹாய் நோ டு எவ்ரிவன். Please come here and say hi. Adada, I'm just calling him. No, I just want you to. Every Australian, no, ஒரே ஒரு வார்த்தை. Vanakkam, Emperor Carl. I think I'll switch to English now because நான் Kurandai Tamil பேசு. It's a pleasure to be here because I feel that I'm part of something much bigger than just a film. I shouldn't say just a film. A film is something amazing in itself. But what is greater is that this is about one of the greatest Indians of the last century, if not the last two centuries, I should say. It's about a man who spent his life and his energy making the lives of others easier, and in so many different areas. And in one particular area of my interest, which is building. To build a house in 11 hours, I don't know how that was done, but I would really like to know. Having built a house and designing houses, I'd really be interested. But it's been an amazing pleasure to be part of this film, and I hope you will enjoy it. And I'm looking forward to seeing it myself. So thank you very much, and thank you very much to everyone for giving me this opportunity. தேங்க்யூ கால், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவருக்கு தமிழும் தெரியும்னு சொன்னதுனால தான் அவர் கண்டிப்பாக உள்ளே இருந்தார் படத்தில். தேங்க்யூ கால். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து என் பிரதர் ஒருத்தர் இருக்கார் இங்கே, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். முரளி, ஐ மீன் லைக் ஹீஸ் லைக் மை பிரதர். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த 2 குதிரை அது மாதிரி ரெண்டு வேலை அவனுக்கு. ஒன்று வந்து இபி, எங்கள் படத்தோட இபி அவர் தான். எல்லாத்துக்குமே முரளி தான் கேட்போம், பாத்ரூம் இங்கே எங்கே ரெஸ்ட் அது சாரி முரளி, நான் சொல்லி ஆகல. அங்கேருந்து செக்கு எங்கேன்னு கேட்குற வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு. ஸோ முரளி ஹேஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ. இந்த படத்தில் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல், ரொம்ப குட்டி ரோல் தான் நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அது நானும் மேடி சார் உட்காந்து எழுதும்போது இவால்வ் ஆகி நல்ல ரோல் ஆயிடுச்சு. நான் வேற சொல்லுவேன், டே ரோல் வேற பெருசாகிடுச்சு, நீ அந்த வேலை வேற பண்ணணும்னு சொல்லி. பட் முரளி, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இன்னி வரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு எப்படி போகணும், எந்த டைம் போகணும் எல்லாம் அவன் தான். அதெல்லாம் சொல்லிட்டு குவைட்டாக அப்படியே ஓரத்தில் உட்காந்துருக்கான். அதனால் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் ஹிம். இங்கே வந்து நம்பியார் அவர்கள் எஸ்டீரியர் ஆக்டர், அவரோட பேரும் எங்கள் படத்தில் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரோல். அது எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக தெரிஞ்சதுனால அவரை கூப்பிட்டு, ப்ளீஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இந்த ரோல் வந்து படத்தில் சின்னதாக இருந்தால் கூட ஜிடி நாயுடுவோட உற்ற நண்பர் அவர், அந்த ரோலில் நடிச்சிருக்காரு. தீபக் கம்மன் சே ஹாய் நோ. தீபக் நம்பியார் அவர்களோட கிராண்ட்சன். அப்புறம் சச்சின்,
ஷிகா அண்ட் பிரிகிடா வந்து என்னோட நீஸ். ஸோ இவங்க எல்லாருமே படத்தில் ஒரு நல்ல ரோல் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ஜென்சன் அப்புறம் தம்பி ரமேஷன் நிறையா பேர் இருக்காங்க. பட் நான் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் எனக்கு வந்து நான் மிஸ் பண்ணுறேன். இங்கே எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா இடத்துலையும் நான் மிஸ் பண்ணுவேன். அது கோவிந்த் வசந்தா. ஏன்னா எங்களுக்கு மியூசிக் பண்ணி முடிச்சுட்டு வயலின் வாசிக்க போயிடுவார் ஏதாவது ஒரு ஷோக்கு. அதனால அவர் எப்போ கேட்டாலும் அவர் எங்கேயாவது ஷோவில் இருப்பார். அப்புறம் எங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார். அவர் கூட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி எனக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே சோல்ஃபுல்லாக ரொமான்டிக்காக நாஸ்டாலஜிக்காக மியூசிக் போடுற ஒரு ஆள் இந்த படத்தில் பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, இந்த படம் நடக்கிற அந்த பர்டிகுலர் எரா வந்து ஜாஸ்னு ஒரு இசை பிறந்த ஒரு நேரம். அது அந்த ஜாஸ்ன்ற இசை பிறந்த நேரம்ன்றதுனால நான் கோவிந்த் அவர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம வந்து ஜாஸ் நம்ம இந்த படத்தில் நிறையா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ கோவிந்த் சொன்னார், நீ இந்த படத்தை நம்ம ரூட்டடாக எடுத்திருக்க, ரொம்ப மண் சார்ந்ததாக எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பாரோ பண்ணிப்போம். அந்த ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து போகணும், அந்த பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து அவர் நாதஸ்வரம் செய்யக்கூடிய அந்த மேஜிக்கை ட்ரம்பட்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு. யூ ஷுட் லிசன் டு த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஹி ஹஸ் நெயில்ட் இட். லைக் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்து எழுதுறது தான் அது தேவைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ராஜ்குமார் சார், நீங்கள் ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளீஸ் வாங்க. நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டோம். ஆனால் நான் வந்து ஒரு சின்ன ஐ ஃபர்காட். இந்த ஃபில்மில் வந்து எல்லோரும் சொன்னாங்க, பழைய காருங்க பழைய சாமானுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபில்மில் வச்சு மியூசியத்திலிருந்து யூஸ் பண்ணோன்னே, அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் தி என்டையர் டீம் ஹூ இஸ் நாட் ஹியர் டுடே ஃப்ரம் ஜிடி நாயுடு சேரிட்டிஸ். நம்ம மியூசியத்திலிருந்து நிறைய மெம்பர்ஸ், மெக்கானிக்ஸு, டிரைவர்ஸு, அவர் ஒன் ஆஃப் அவர் டைரக்டர்ஸ் மிஸ் அகிலா, அப்புறம் சுரேஷ் நாயுடு அவர் ஜிஎம் தேர், இவங்க எல்லாரும் அந்த என்டையர் டீம் புட் தியர் ஹார்ட் அண்ட் சோல். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஃப்ரம் அவர் பில்டிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹூ காட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் மெயின் ஆஃபீஸ். அங்கே தான் பஸ் கம்பெனி வச்சு அங்கே ஓட்ட ஆரம்பித்தார். அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக ஒரு 8 மாதம் ரீஸ்டோர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணோம் இந்த சினிமா டீமுக்கு. அங்கே தான் அந்த சினிமாவையே எடுத்தோம். ஸோ இட் வாஸ் டேக்கன், மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் வாஸ் டேக்கன் இன் த சாயில் வேர் மை கிராண்ட்ஃபாதர் லிவ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹிஸ் லைஃப். தேங்க்யூ. That's very sweet of you. ஸோ அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது, எஸ் அஃப்கோர்ஸ், இந்த கதையின் நாயகன் மாடி அவர்கள் தான். ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட நம்ம பேசினோன்னா நமக்கு தெரியும் அவருக்கு சினிமா மேலே எவ்வளோ ஒரு அவ்வளோ கணக்கில்லாத ஒரு காதல் இருக்குது அப்படின்றத. ஒவ்வொரு ரோலும் அவர் பண்ணுறது வந்துட்டு மெனக்கெட்டு அதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி ரொம்ப நிறைய எஃபர்ட்டோட பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. இன்றைக்கி நம்ம அவ்வளோ அவரை லவ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா காதலுக்கும் ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் எவ்ரி ப்ராஜெக்ட் நம்ம புது புது விஷயங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ராக்கெட்ரி பண்ணுறப்போ என்ன ஒரு விஷயத்தை நமக்காக பண்ணியிருக்கிறாருல்ல அப்படின்னு ஒரு பெருமை நம்ம எல்லாருக்குமே இருந்தது. அந்த பெருமை வந்து திருப்பியும் இந்த ஜிடி நாயுடு படத்தில் திருப்பி வருது. ஒன் கொஸ்டின் டு யூ சார், அது எப்படி தேடி நேஷனால் வந்து தேர் ராங்ட் பீப்புள் அப்படின்னு சொன்னவங்களுடைய பயோபிக் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் இவ்வளவு மெனக்கெடுதல் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணுறப்போ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு நடிகர் எங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்கள் வாங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஜிடி நாயுடு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வாங்க சார், ஓவர் டு யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்றைக்கி ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேளாளர் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்சப்புறம் மணி சார்கிட்ட போய் நான் ஒரு நல்ல அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு. அவருக்கு நான் இமெயில் எழுதினேன்.
இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க, ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதுனேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபகாரமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்புறேன்ட்டு இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போது என்னோட நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி விழாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லார்கிட்டையும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாடனில் ரஜய் ராத்தோட அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி அஃப்கோர்ஸ் துரேந்தர் அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார். அவர் நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் இன்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனை ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு அவர். எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநூலில் பேசுவோம் தவிர நிறைய நாளாக ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. ஏன்னா நான் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறையா தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் வந்து இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு வந்து இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார்.
அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட ஆள் எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடுன்னு திட்டுறது தான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பற்றி சொல்லும்போது எனக்கு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே வந்து ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிறத போராட்டம் தான் நம்ம அதித்தி பாலனோட போராட்டம். அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்டு அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன த ரூட் காஸ் ஆஃப் மீ கெட்டிங் இன்வால்வ் வித் திஸ் ப்ராஜெக்ட் எப்படின்னா எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டு மாட்டேன். ஸோ இது வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை வைத்து நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மூலம் இருக்குது, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்றைக்கே பண்ணிட்டார். ஊபருங்கிற விஷயம் இப்போ தான் நமக்கு தெரியும், அது அவர் அன்றைக்கி கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டார். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி இப்போ நீங்கள் அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது இவரை பார்த்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோன்னா, கதையில் இது வரைக்கும் அவர் பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் பற்றி தெரிஞ்ச இவர் இன்வென்டராக இருக்கார், இவ்வளோ விஷயங்கள் இன்வென்ட் பண்ணார், அதெல்லாம் பெரிய படத்தில் ஒரு 10% தான். ஆனால் இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சார், அந்த மாற்றங்கள் இஸ் இன்க்ரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவரால தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்ணுறதே இவர் தான் ஒரு சுச்சுவேஷன். அப்படி am I right? This is factually. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சுருக்காங்கிறத எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும்போது நான் மிரண்டுட்டேன். இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டில் சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் வந்து ஊர்காய் விற்று அப்பளம் பண்ணி விற்று பல லட்ச ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ ஸ்டார்ட் த கம்பெனி, ஹவு டு யூ டூ த டாக்ஸேஷன், ஹவு டு யூ டூ தி கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணி ஹவு டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கௌண்ட், ஹவு டு யூ கெட் திஸ் மணி இன் யுவர் அக்கௌண்ட், ஹவு டு யூ செல் இட் ஆன்லைன், இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், தேர் ஏர்னிங் இன் லேக்ஸ் ருபீஸ். பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்கிற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்மக்கிட்டேருந்து யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்போவே செஞ்சு வச்சுருக்காரு. அண்ட் இன்றைக்கி ஜிடி நாயுடு நம்ம அன்றைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்றைக்கி வந்து முதல்ல வெள்ளைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனால் இந்த படத்தோட டேக்லைனே வந்து ஃபியர்டு பை த பிரிட்டிஷ் அண்ட் ஃபொகாட்டன் பை ஹிஸ் கண்ட்ரிமேன். ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்கள் பார்க்கணும். ஏன்னா என்றைக்கும் அவர் பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையை வேறையாக இருந்திருக்கும், இந்தியாவோட கதையை வேறையாக இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ஐ எம் செகண்ட்லி ஒரு ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் 2 பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க 2 பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு
புதுசாக எதாவது பார்க்கும்போது ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்டில் வந்து என்றைக்குமே நம்ம இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்னு காட்டாமல் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து எந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு நிற்கணுமோ அந்த சீனில் பக்கத்தில் கம்முன்னு தான் நிற்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே செட்டில் புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் த வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்கள் வயசில் கூட நான் இந்த மாதிரி கமிட்டடாக இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். யார் லுக் அட் ஹவு யங் இஸ் லுக்கிங், இஸ் கிவிங் அ ரன் ஃபார் த மனி டு ஆல் யங் ஆக்டர்ஸ். அண்ட் கடைசியாக நன்றி சொல்கிறது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்கிறேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாவுக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்குது. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் 2 பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசராக இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ளே போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கைன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு ஏன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆளை பற்றி யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் விஜய் சொன்னேன், விஜய் ஐ ஷோர் யூ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம், ஐ ஷோர் வி வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேலே இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய், தேங்க்யூ மேன். என்னை பற்றி என்னையே வந்து கற்றுக்க வச்சுட்டாரு. ஸோ ஐம் அண்ட் அதுக்கு காரணம் த ரீசன் ஐம் சேயிங் இஸ், ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா ஏதோ ஒரு மனசில் நெடுகலாக இருந்துச்சு, ஏன் why is people not talking about him, and I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him, and that was making me very insecure. And finally பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர், ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாமல் இருக்க முடியும்? இதை பற்றி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்தில் படம் பார்க்க போகிறாங்க. ஸோ அது இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, பேரெல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம. அதனால் ஏன்னா அந்த சென்சாரோட மேட்டர்லாம் இருக்குது. பட் இரியா உன் குரல்லாம் எனக்கு ராத்திரி கூட கேட்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னால் நீங்கள் வந்து பென் கிங்ஸ்லி பற்றி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்லை நம்ம வந்து அன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவார். அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. இன்னும் 3 மணி நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோட திருப்பி வந்துருங்க, படம் பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. Check. Thank you, sir. Thank you so much. Please join on stage for a group picture. Photos okay. Okay, va? Thank you so much. Thank you to the entire team and press and media. Thank you.